வாட் அட்வைஸ் ஃபார் ஏஜ் 23? வீடு கட்டணும், லேண்ட் வாங்கணும், நிறைய கடமை இருக்கு. இதுல வந்து எனக்கு பிடிச்சது என்னோட பேஷன் இதெல்லாம் போட்டு ஊட்டிட்டு இருக்க கூடாது. அது இல்லைன்னா நான் MBA படிக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. அது என்னன்னா வந்து என்னை சுத்தி வந்து 60-70 ஃபேமிலிஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறது என் கண் கூட பார்த்துருக்கேன். ஃபைனல் இயர் என்டர் ஆக போறேன். பட் ஒரு ரிசர்ச்சே பண்ணாம MBA படிப்போம்னு சொல்லிட்டு 1 year வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. என்ன எனக்கு புரியலன்னா MBA படிக்கலாமா இல்ல டெக்னிக்கல் சைடே போவாமா அப்படிங்கிறது ஒரு குழப்பமா இருக்கு. ஆக்சுவலி வந்து இந்த கொஸ்டின் வந்து என்கிட்ட மட்டும் கேட்காதீங்க, இன்னும் கொஞ்சம் பேர்ட்டையும் கேளுங்க. ஏன்னா என்னோட ஒப்பீனியன் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரிஜிடா இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் மட்டும் நான் யோசிப்பேன். அது ஏன்னா இது வந்து என்னோட சர்வைவலுக்காக நான் சில விஷயம் செய்யறேன். அதை நான் அப்படிதான் செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் MBA படிச்சிருக்கேன். நீங்க என்னோட LinkedIn ப்ரொஃபைல் பார்த்தா தெரியும். அதே மாதிரி அட்வான்ஸ் டிப்ளமோ ரோபோட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். பட் நான் MBA படிச்சதுக்கு ஒரு வெரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீசன் இருந்துச்சு. அது இல்லைன்னா நான் MBA படிக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. அது என்னன்னா வந்து நியூ வெஞ்சர் கிரியேஷன், கார்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ச்சைசிங், எஸ்பெஷலி ஃப்ரான்ச்சைசிங் நான் ஸ்பெசிஃபிக்கா சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணி அந்த MBA எங்க ஆஃபர் பண்றாங்க, எனக்கு அது எக்ஸாக்ட் எலக்டிவ்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி போனப்பதான் எனக்கு கரெக்டா ஒரு கோர்ஸ் கிடைச்சிச்சு. நாங்க போனோம். அங்க போறப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் அதை எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா இருக்கவே இருக்க மாட்டேன். எனக்கு அந்த புக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் படிச்சுட்டு நான் எனக்கு என் பிசினஸ் ரன் பண்றதுக்கு கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீ கன்சல்டிங் மாதிரி. எப்போ யூஸ்வலா யூனிவர்சிட்டியில வந்து அவங்க நம்மளுக்கு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, நம்ம போய் பண்ற மாதிரி இருக்கும். என் ப்ரொஃபசர்ஸ்க்கு வந்து நான் தான் அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுப்பேன். ஸோ அவங்களுக்கு நான் கேட்கற கொஸ்டினுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரைட்டாவே எனக்கு ஆன்சரே பண்ண முடியாது. ஏன்னா நான் கேட்கறது வந்து சும்மா உள்ளாய்க்கோ இல்ல ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கொஸ்டினே கிடையாது, ரியல் வேர்ல்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கு வந்து அவங்க சும்மா வந்து புக்கை படிச்சுட்டு ஆன்சரே பண்ண முடியாது. ஓப்பன் புக் எக்ஸாம்ல கிடையாது. ஸோ அதனால MBA வந்து இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்க எப்படி அந்த MBA யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது. ஸோ எனக்கு என் பிசினஸ்க்காக நான் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்றத பாருங்க. கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கு. நீங்க எது பண்ணாலும் சரி. ஸோ மிடில் மேனேஜர்ஸ், நான் மேனேஜ்மெண்ட் சைட் போகணும், எனக்கு என்ன டெக்னிக்கல் கஷ்டமா இருக்கு அப்படின்றத வந்து உங்களை நீங்க அப்படி வளர்க்காதீங்க. ஓகேவா? ஸோ நம்மள வந்து சில பேர் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுவாங்க, நம்ம சில விஷயத்தை எடுத்து பண்ணுவோம். நம்மளுக்குள்ளார வந்து ஒரு சில விஷயத்துக்கு நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். மேக்ஸ் எனக்கு சரியா வராதுப்பா, எனக்கு வந்து பிசிக்ஸ் சரியா தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், அது வரும் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று வச்சிருப்போம். பட் அது எல்லாமே பேஸ்ட் ஆன் அவர் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். நம்ம பாஸ்ட்ல அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணோமோ அதை வச்சுதான் நம்ம வந்து ஃபியூச்சர்ல அதை பார்த்து பயப்படுறதோ அதுல பிடிச்சிருக்குன்னு சொல்றதோ அப்படிதான். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் வந்து மேக்கிங் மணின்றது வந்து ஆல்வேஸ் இந்த பிளேஸ் வேர் யூ ஆர் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஸோ நீங்கள் வந்து எங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் யோசிச்சு போகிறீங்களோ அங்கே வந்து 99.9% பாப்புலேஷன் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க க்யூவில். ஸோ லைஃப் லாங் வரைக்குமே வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சாய்ஸ் எல்லாமே நான் அப்படிதான் சூஸே பண்ணுவேன். ஸோ இப்போ பாருங்க, டிராவல்ஸ் வந்து ஆரம்பிச்சு அது வந்து எவ்வளோ சிக்கல் இருக்கும், இவ்வளோ பிரச்சனை இருக்கும், அது இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க் எதுக்கு? எனக்கு இருக்குமே நல்ல பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு, அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணலாம், எதுக்கு அதை போகணும்? ஏன்னா முக்காவாசி டெக் கம்பெனி ரன் பண்ற CEOs வந்து இந்த சைடு போக மாட்டாங்க. ஸோ அப்போ அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான சாய்ஸ், அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டெசிஷன் டு மேக் அண்ட் ஹார்ட் டு கீப் அப். ஸோ அப்போ வந்து அங்கே போனேன் அப்படின்னா வந்து ஐ எம் கிரியேட்டிங் எ நீஷ் ஃபார் மை செல்ஃப். என்னோட டொமைன் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அந்த பிஸ்னஸை கற்றுக்க போகிறேன். அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, தென் இட்ஸ் லைக் ஆட்ஸ் another feather to my cap. ஸோ டேக் சம்திங் which is you are not comfortable with and அங்கே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. எனக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது தெரியல அப்படின்னா கூட இது ட்ரை பண்ண சொல்லுவேன். நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றதை விட நம்ம எல்லாருக்கும் இப்போ உங்களுக்கு நான் ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? சச்சின் டெண்டுல்கர் மாதிரி நான் உங்களுக்கு 1 crore கொடுக்குறேன், டெய்லி ஜாலியாக கிரிக்கெட் விளையாண்டுவாங்க அப்படின்னா செய்வீங்களா மாட்டீங்களா? இப்போ டேட்டா அனலிஸ்ட்டுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்களா? ஏன்னா நம்மளுக்கு அது பிடிச்ச வேலை. ஸோ இப்போ நம்ம இது வந்து அவ்வளோ ஃபேவரட்டான ஒர்க்லாம் இல்லை. நம்ம உட்காந்து எல்லாத்துக்கும் டிவி பார்க்கறதுக்கு பாருங்க, உங்களுக்கு மாசம் சம்பளம் கொடுத்துட்டா எல்லாரும் டிவி தான் பார்ப்பாங்க. கேம் விளையாடுங்க, உங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்தா எல்லாம் அதான் செய்வாங்க. அதுக்கு சம்பளம் கொடுக்காட்டி கூட அதான் செய்வாங்க. ஓகேவா? ஏன்னா அது நம்மளோட ஃபேவரட்டானது, பிடிச்ச ஒரு விஷயம். இது நம்ம செய்யறது காசு சம்பாதி. ஸோ அப்போ காசு எங்கே போனால் நிறைய சம்பாதிக்க முடியுமோ அங்கே தான் நம்ம போகணும். இதில் வந்து எனக்கு பிடிச்சது என்னோட பேஷன் இதெல்லாம் போட்டு ஊட்டிட்டு இருக்கக்கூடாது. பேஷன் வேணும்னா 5 மணிக்கு மேலே போய் ஃபோட்டோகிராஃபியா, ராம் படம் பார்த்தீங்களா, ரொம்ப ஃபீல் ஆயிட்டீங்களா, ஸோ போயிட்டு ஒரு கேமரா எடுத்துட்டு 4 தடவை ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க. இதுக்கப்புறம் இன்னும் 1 year இருக்கு சார். போய் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணா கூட ஸ்டார்ட்ஸ்ல இருந்து பண்ண முடியும். ரொம்ப ஈஸிங்க. இட்ஸ் லைக் அது நீங்கள் ஃபன்னாக எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னு, எனக்கு இந்த ராஸ்பெரி பை எல்லாம் வந்து என் டெஸ்க்லேயே இருக்கும். ஒரு ESP மாடியூல் இது. ஸோ இதெல்லாம் உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணுறது, இதெல்லாம் நான் பண்ணேன்னா என் கம்பெனியோட ரெவன்யூவே கம்மியாகும். ஸோ நான் மட்டும் இந்த அம்பானி விட்டு பயனாக வச்சுக்கோங்க. இந்த யானையை மேய்க்கிறதுக்கு அந்த வேலைக்கெல்லாம் பதிலாக இந்த மாதிரி உட்காந்து நான் ஒரு AI கம்பெனி, ரோபோட்டிக்ஸ் கம்பெனியை உருவாக்கியிருக்கேன். வயிற்று பொழப்புக்காக சம்பாதிக்க வேண்டிய வேலையும் இருக்குது. பட் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து இதுன்னு மட்டும் கிடையாது, எனக்கு படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். நானும் என் ஃப்ரெண்டு ஒரு வெப் டிசைன் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கு சார். அது இப்போ ஸ்டார்ட் பண்ணா அப்ரோச் பண்ணி கிளையன்ட்ஸ் பிடிக்கிறதுக்கெல்லாம் எப்படி இருக்கும் சார்? உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? டிஃபிகல்ட் தான், ஈஸிலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு முன்னாடி பணந்துன்னு கொட்டை போட்ட நிறைய ஃப்ரீலான்சிங் கம்பெனிஸ், ஃப்ரீலான்சர்ஸ் இருப்பாங்க.
அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ டிஃபிகல்ட் தான். நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் கிடையாதுல்ல. வாட் அட்வைஸ் ஃபார் ஏஜ் 23? வீடு கட்டணும், லேண்ட் வாங்கணும், நிறைய கடமை இருக்கு. சீப்பா த சாய்ஸ் வந்து அகெயின் இட் இஸ் யோர்ஸ். எனக்கு இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் அந்த ரஜினி பாஷா படத்துல மாதிரி எல்லா வேலைக்கும் ஏற்றியாச்சு. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான். எலான் மஸ்க் மாதிரி ஆகணும், இல்லை ஒரு பெரிய ஆண்டர்பனர் ஆகணும், பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க எந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ண அங்கே போவீங்களோ அதை நீங்க பண்ணி தான் ஆகணும். கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. பீயிங் அன் ஆண்டர்பனர் பிஸ்னஸ் வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏன்னா அதில் வந்து இந்த சக்ஸஸ் ரேட் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஃபேன்சியாக இருக்கும், ஓகேவா? ஸோ நான் வச்சிருக்கிற காரு, போட்டிருக்கிற வாட்ச் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஃபேன்சியாக இருக்கும். ஏன்னா சுற்றி இருக்கிற உலகம் நம்மளை புரிஞ்சிக்காது. அண்ட் நீங்கள் எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொன்னாலும் சரி, ஜெயிச்சிருவேன்னு சொன்னாலும் சரி, நம்ப மாட்டாங்க, நக்கலாக சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கோவப்படுத்துவாங்க, திட்டுவாங்க, எல்லாம் நடக்கும். பட் அதையும் மீறி நீங்கள் போயிட்டே இருக்கணும், காம்படிட் பண்ணணும், சம்பாதிச்சு வீட்டுக்கு தேவையான மினிமமான ஒரு விஷயம் அதை பண்ணி ஆகணும். உங்கள் லைஃபுக்கு எது பெட்டர் சாய்ஸோ அதை சூஸ் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவும் வாழணும். ஹலோ, சொல்லுறேன் ப்ரோ. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்க பிசினஸ் பண்றீங்க, ஆண்டர்பனர் இருக்கீங்க. நானும் ஆக்சுவலா உங்க ஏஜ் என்னன்னு தெரியல, பட் எனக்கும் ஒரு மோரலஸ் அந்த ஏஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி போகணுமா, இல்லை வந்து ஈக்குவலா கொடுக்கணுமா, இல்லை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சக்சஸ்ஃபுல்லா நம்ம இருக்கணும்னா, இல்லை நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கல, எப்படி இருக்கணும் அப்படின்னு இருந்தா நல்லது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து என்னோட மெத்தட் வந்து கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட ஜேர்னி இன்னும் முடியல. ஸோ இன்னும் இப்போ தானே ஃபியூ இயர்ஸ் நான் இருக்கு, ஒரு 15 இயர்ஸ் நான் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து ஐம் வெரி ப்ரிசைஸ். எனக்கு வந்து சந்தோஷமான ஒரு பர்சனல் லைஃப்பை விட சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்பனர் லைஃப் முக்கியம் அப்படின்றது வந்து எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் பெனிஃபிட்டிங் மீ. என்னை சுற்றி வந்து 60-70 ஃபேமிலிஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறது என் கண் கூட பார்த்துருக்கேன். நான் ஒருத்தனால இவ்வளோ தூரம் பண்ண முடியுதுன்னா, இஃப் ஐ ஹேவ் டு மேக் த சாக்ரிஃபைஸ், ஐ ஹேவ் டு மேக் த சாக்ரிஃபைஸ். த வே யூ லிவ் இருக்குல்லங்க, அதில் வந்து யூ கேன் ட்ரெயின் லாட் ஆஃப் பீப்புள். கோவப்படுங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தடவை கோவப்படுறப்ப என்ன எப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இப்பெல்லாம் கோவப்படாத அப்படி அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் பொழுதுனிக்கே எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, திட்டிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அது பழகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தான் அப்படின்ட்டு முடிவு எடுத்துருவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களை மாற்றணும் ட்ரை பண்ணுறதோ அட்வைஸ் பண்ணுறதோ அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அவங்க உங்களுக்கு ஏற்ற மாரி இருந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆண்டர்பனராக பிஸ்னஸ் மேனாக இருக்கிறப்ப ஒரு சில விஷயத்த வந்து நீங்கள் உங்களை மாற்றிக்காமல் இருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் வந்து விட்டு கொடுக்குறது, அந்த ஹேபிட்ஸை பிடிச்ச நேரத்தில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அப்படின்றது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து என் ஃபேமிலிஸ் கூட வந்து வெளியில் அதிகமாக வந்து போகிறது அப்படின்னா வச்சுக்கோங்க, அது ஒரு கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறது, முன்னாடியே சொல்லணும், 4 தடவை ரிமைண்ட் பண்ணணும், அன்னைக்கு சொல்லணும், இது மாதிரிலாம் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் அந்த விஷயத்தில் அப்படி தான். ஸோ எனக்கு ப்ரியாரிட்டி திங்கிங் எல்லாமே வந்து என்னோடய ப்ராஜெக்ட்ஸ், என்னோடய ஐடியாஸ் இதிலே தான் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஏதோ ஒரு ஈவெண்ட்டு, முக்கியமான பர்த்டே ஃபங்க்ஷன், அதெல்லாம் வந்து என்னை கூட்டிகிட்டு போக வேண்டியது அவங்க கடமை. ஸோ அதை அவங்க ஃபஸ்ட்டு திட்டுவாங்க, கஷ்டப்படுவாங்க, அது என்ன அவனால் இருக்கட்டும். பட் நான் இவ்வளோ தான் தெரிஞ்சிருச்சு இல்லை, இப்போல்லாம் கஷ்டப்படுறதுல யாரும், இப்போல்லாம் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட. இவன் எப்போ போனாலும் இப்படி தான், இவன் எப்போ பார்த்தாலும் வேலையை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அதை நீங்கள் வந்து சும்மா வாயில் சொல்லிட்டு இருந்தால் அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க பார்க்கணும். நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிறத பார்க்கணும். காலங்கத்தில் எந்திரிச்சு நீங்கள் சொல்லாமலே 3 மணிக்கு 2 மணிக்கு எந்திரிச்சு அது அந்த வேலைக்காக உட்காந்து ஒர்க் பண்ணுறது, படிக்கிறது, ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கிறத திரும்ப 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 வருஷக்கணக்கில் பார்க்கணும். அதை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கே மனசாட்சி ஒத்து வராது. பட் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் அ கரெக்ட் மெத்தட். பட் எனக்கு தெரிஞ்சு சொல்லி வந்து மக்களை மாற்றலாம் முடியாதுப்பா.